திருவரை நேரம் பைபிள் அவர் presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Satellite Bible School. வணக்கம் வேத மாணவர்களே, மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பதிலே எல்லையற்ற மகிழ்ச்சி. தொடர்ந்து நீங்கள் கேட்டுக்கொண்டு வருகிற இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கம் உங்களை மாற்றி இருக்கும் என்று நம்புகிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய நாளிலே இயேசு கிறிஸ்து தம்முடைய மலை பிரசங்கத்திலே நீங்கள் மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள் என்று இயேசு கிறிஸ்து தம்முடைய மலை பிரசங்கத்திலே சொல்லியிருக்கிறார். நாம் ஏன் மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்கக்கூடாது என்பதை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் இயேசு கிறிஸ்து அந்த ஜனங்களுக்கு உபதேசித்தார். நீங்கள் மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தால் உங்களுக்கு என்ன நேரிடும் என்பதை குறித்தும், யார் உண்மையான நியாயாதிபதி என்பதை குறித்தும் இந்த நிகழ்ச்சியில நாம் தொடர்ந்து தெளிவாக படிக்க இருக்கிறோம். எனவே நீங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். சொல்லப்படுகிற வேத வசனங்களை எழுதி கொண்டு அதை குறித்து சிந்தியுங்கள், மனம் திரும்புங்கள். இன்றைய நாளிலும் கூட நமது போதகர் டாக்டர் பீட்டர் சாலமோன் அவர்கள் நற்செய்தி அளிப்பார். வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, அருமை பெற்றோரே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, மீண்டுமாக த நேஷனல் பைபிள் காலேஜ் வழங்கும் ஆன்லைன் வகுப்புகளுக்கு உங்களை வரவேற்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களில் செர்மன் ஆன் த மவுண்ட் பார்ட் 2 மலை பிரசங்கத்தினுடைய 2வது பகுதியை கவனிக்கிறோம். அந்த வகையில் 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்தை தோராயமாக நாம் படித்திருக்கிறோம். இன்றைக்கு 7ஆம் அதிகாரத்தை துவங்குகிறோம். நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய மலை பிரசங்கம் ஒரு தனி மனிதனை, அவனுடைய ஆத்மாவை, அவனுடைய சந்தோஷத்தை, அவனுடைய சுக துக்கத்தை, அவன் தேவைகளை குறித்து கிறிஸ்து அக்கறை உள்ளவராக பேசுகிறார். நம்முடைய நியாய தீர்ப்பு ஒரு தேச அளவிலா, குடும்ப அளவிலா என்றால் இல்லை. ஒவ்வொரு தனி மனிதனுடைய அளவில் தான் நியாய தீர்ப்பும் இருக்கிறது. Man is going to be judged personally. அப்போ மலை பிரசங்கம் நேரடியாக நம்மிடத்தில் பேசப்படும் போது தனி மனிதனுக்கும் அவனை உண்டாக்கிய ஜீவாதிபதியாகிய தேவனை பற்றியதாக இருக்கிறது. மலை பிரசங்கத்தை நாம் புரிந்து கொள்ளும் போது என்னை நான் புரிந்து கொள்கிறேன். நான் யார் என்பது எனக்கு தெரிகிறது. என்னுடைய தேவைகள் புரிகிறது. அவைகளை பெறுகிற வழி எனக்கு தெரிகிறது. என் அன்பு சகோதரர்களே, எனக்கு ஆகாரமும் தண்ணீரும் உடைகளும் வந்துவிட்டால், எனக்கு சமாதானமும் மகிழ்ச்சியும் வந்துவிட்டால், அடுத்த கட்டமாக மனிதன் என்ன செய்வான்? அவன் இரவிலே கொடையை பிடித்து கொண்டு போவான். இரவிலே கொடை தேவையில்லை. ஏன்னா அவன் மேலே மழையும் இல்லை, அவன் மேலே சூரிய ஒளியும் இல்லை. இரவிலே ஒரு ஆள் கொடை பிடித்து கொண்டு போகிறான் என்று சொன்னால், அவன் அந்த காலத்தில் தனக்கு ஒரு கொடை இருக்கிறது என்பதை காண்பிப்பதற்காக. பெருவாரியாக அந்த காலத்தில் கொடை யார்கிட்ட இருக்கும்னா ஜமீன்தார்கிட்ட இருக்கும், பெரிய பணக்காரங்கிட்ட தான் இருந்தது. நான் சொல்றது ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்னால. என் அன்பு சகோதரர்களே, கர்வம் மிகுந்த ஒரு சமுதாயத்தில், பெருமை மிகுந்த ஒரு சமுதாயத்தில் அடுத்த கட்டமாக மனுஷன் என்ன செய்வானா, போகிற வரவனெல்லாம் குறை சொல்லுவான். குறைக்கு பிறகு நியாயம் சொல்லுவான், குற்றப்படுத்துவான், அப்புறம் குற்றமாக அவனை தீர்ப்பான். இது மனிதனிடத்தில் தொற்றிக்கொள்ளக்கூடிய குணங்கள். அதாவது the proud man begin to judge others. இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் பார்க்குற எல்லாத்தையுமே நம் மனசுக்குள்ளே நியாயம் இருக்கிறோம். அதாவது மனிதனுடைய பண்பாடு ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் மனுஷன் ஒரு மாதிரி இருப்பான். தனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைச்ச உடனே பெருமையும் கர்வமும் வந்துடும். அதுக்கு பிறகு மனிதர்கள் ஒருவரை ஒருவர் குற்றப்படுத்துவாங்க, நியாயம் தீர்ப்பாங்க. இன்றைக்கும் நம்ம வீட்டில் பாருங்கள், இந்த வயசானவங்க புதுசாக இருக்கிற இளைஞர்களை, மருமகனை குறை சொல்லுவாங்க, நியாயம் தீர்ப்பாங்க.
இது சமுதாயத்தில் எல்லா விதமான மக்கள் மத்தியிலும் இருக்கிற ஒரு நோய். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? உனக்கு எல்லா திருப்தியும் கடவுள் கொடுக்கும்போது மற்றவர்களை பழிக்கிறவர்களாக, நியாயம் தீர்க்கிறவராக நீங்கள் இருக்கக்கூடாது என்று சொல்கிறார். ஏன் அப்படின்னா, நீங்க எப்படி நியாயம் தீர்க்கிறீங்களோ அப்படிதான் உங்களுக்கும் நியாய தீர்ப்பு இருக்கும்னு சொல்றார். நீ இரக்கம் இல்லாதவனா இருந்தா உனக்கு இரக்கம் கிடைக்காது. நீ குற்றப்படுத்துகிறவனா இருந்தா உன்னை யாராவது ஒருத்தன் குற்றப்படுத்துவான். ஒரு ஆள் வந்தாரு, உட்கார்ந்தபடியே ஏதோ சொல்ல ஆரம்பிச்சார். முதல்ல ரோட்டில் போறவங்களை பத்தி பேசினாரு, அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்களை பத்தி பேசினாரு, அப்புறம் அரசியலை பத்தி பேசினாரு, அப்புறம் உலக அரசியலை பத்தி பேசினாரு. எல்லாரையும் ஒழுங்கு எடுக்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருந்தார். இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு ஆள் அவனுடைய வேதனை தாங்க முடியாம ஒரு வார்த்தை சொன்னான், முதல்ல உன் முதுகுல என்ன அழுக்கு இருக்குதுன்னு பாரு, அதுக்கு பிறகு மற்றவன் முதுகுல என்ன அழுக்கு இருக்குதுன்னு நீ யோசிக்கலாம். இது மாதிரியான சொற்றொடர்களை, பேச்சுகளை நம்ம மத்தியில் பேசுறத பார்க்கிறோம். காரணம் என்ன? எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய முதுகு பக்கத்தில் இருக்கிற அழுக்கை பார்க்க முடியாது. அது மாதிரி குற்றப்படுத்துகிறவர்கள் குற்றப்படுத்துவது ரொம்ப சுலபம். ஆகவே நாம் பொறுமை காக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து ஒரு முறை ஒரு பெண்ணை விபச்சாரத்தில் பிடித்து அவளை எருசலேம் தேவாலயத்துக்கு முன்பாக கல் எறிந்து கொள்ளும்படியாக வந்தாங்க. அப்படி அழைத்து வந்த அந்த பரிசேயர்கள் அந்த பெண்ணோடு சேர்த்து இயேசுவையும் கல்லாலேயே அடித்து சாகடிக்க வேண்டும் என்று விரும்பினாங்க. இந்த புகழ்பெற்ற சம்பவம் உலகம் முழுதும் உள்ள மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் தெரியும். அப்பொழுது இயேசு அங்கே உட்கார்ந்து தரையிலே எழுத ஆரம்பித்தார். நியாயப்பிரமாணத்தை எழுத ஆரம்பித்தார். அதை படித்த அந்த பரிசேயர்கள் இந்த வசனத்தை பார்த்த உடனே இதுக்கு விரோதமாக நான் நடந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் ஓட ஆரம்பித்தான். ஆக எல்லாரும் அந்த 10 கமாண்ட்மெண்ட் மட்டுமல்ல, மற்ற பிரமாணங்களையும் அவர் எழுத ஆரம்பித்த போது எல்லாரும் ஓடி போனாங்க. தலை நிமிர்ந்து இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரியை பார்த்து ஒரு ஆச்சரியமான ஒரு தகவலை கேட்கிறார். இது யோவான் 8வது அதிகாரம் 10வது வசனம். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரியை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரியே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். கவனிங்க, இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். பாவம் செய்தவர்களை கிறிஸ்து ஆதரிக்கிறாரா? மரணத்துக்கு ஏதுவான பாவம் செய்த அந்த ஸ்திரீயை இயேசு தொடர்ந்து நீ போய் பாவம் செய் என்று சொல்கிறாரா? இல்லை. ஆனால் பாவம் செய்த அவள் இரக்கத்தினாலே, தேவ கிருபையினாலே மன்னிக்கப்பட்டாள். இயேசு அவளை ரட்சித்தார். இனி பாவம் செய்யாதே என்று அவளுக்கு புத்தியை சொல்லி அனுப்பினார். கூடுதலாக, நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை என்று சொன்னார். I will also not condemn you. நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை என்று சொன்னார். இந்த சம்பவம், தாயே, தகப்பனே, வாலிபனே, சமுதாயமே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தலைவர்களே, இன்னைக்கு யூடியூப், ஃபேஸ்புக் எல்லாத்தையும் நீங்க பாருங்க, ஒருத்தரை அவமானப்படுத்தி குற்றப்படுத்துவதையே தொழிலாக வைத்திருக்கிறாங்க. குற்றப்படுத்துவதே அரசியலாக்கப்பட்டிருக்கிறது. அசிங்கமான ஒரு அரசியலை இந்த நூற்றாண்டிலே நாம பார்க்கிறோம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 12வது அதிகாரம் 47வது வசனம். ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமற் போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை. நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன் என்றார்.
இயேசு கிறிஸ்து முதல் முறையாக இந்த உலகத்துக்கு வந்தபோது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு அற்புதமான வார்த்தையை சொன்னார். அந்த வார்த்தை சிங்குலரில் இல்லை, ப்ளூரலில் இருக்கு, ஒருமையில் இல்லை, பன்மையில் இருக்கு. எப்படின்னா, இயேசு சொன்னாரு, நான் என் குடும்பத்தை ரட்சிக்க வந்தேன், என் ஜனங்களை ரட்சிக்க வந்தேன், யூதர்களை ரட்சிக்க வந்தேன். அப்படி இல்லை, உலகத்தை ரட்சிக்க வந்தேன் என்று சொன்னார். கூடுதலாக அவர் சொல்றாரு, உலகத்தை நியாயம் தீர்க்க நான் வரவில்லை, உலகத்தை ரட்சிக்க வந்தேன். The first advent of Jesus Christ, not to condemn anyone or the world, but to save all. எல்லாரையும் ரட்சிப்பதற்காக அவர் வந்தேன் என்று சொன்னார். லூக்கா 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் படிக்கிறோம், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்திற்கு வந்தார். சகோதரர்களே, அப்படியானால் நமக்கு நியாய தீர்ப்பு இல்லையா? இருக்கிறது. இயேசுனுடைய 2வது வருகையில் இயேசு நியாயாதிபதியாக வெள்ளை சிங்காசனத்தில் உட்கார்ந்து எல்லா மனுஷனும் எழுந்து அவருக்கு முன்பாக நிற்கும்போது அவர் நியாயம் தீர்ப்பார். பூமியிலே உயிரோடு இருந்தவர்களையும் மரித்தவர்களையும் சமுத்திரத்தில் மூழ்கி இறந்தவர்களையும் அவருக்கு முன்பாக எழும்பி நிற்பார்கள். அப்பொழுது அவருடைய கையில் ஒரு ஜீவ புத்தகம் இருக்கும். அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கப்படி மனுஷர்கள் நியாய தீர்ப்பு அடைந்தார்கள் என்று வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். அதே கருத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கிறதுக்கு முன்னால நான் நியாய தீர்க்க வரவில்லை என்று சொல்லும்போது கூடுதலாக ஒன்று சொல்லுகிறார். யோவான் 12வது அதிகாரம் 48வது வசனம், என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது, நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். சகோதரர்களே, இயேசு கிறிஸ்து நியாய தீர்ப்பு எப்படி நடக்கும் என்று சொல்கிறார். ஒரு கால் நீங்கள் இயேசுனுடைய வார்த்தையின்படி நடவாமல் போகலாம். இன்றைக்கு இந்த தேசத்தில் அப்படிதான் அரசியல் ரீதியாகவே மத ரீதியாக இன்றைக்கு ஒழுக்கங்கட்டு இருக்கிறது. இயேசு விசுவாசிக்க கூடாதபடிக்கு தடை சட்டங்களும் ஜெயில் தண்டனைகளும் போதிக்கப்படுகிறது. ஆனால் இயேசுவை தழுகிறவன், அவருடைய வார்த்தையை தழுகிறவனை நியாய தீர்ப்பதற்கென்று தேவனுடைய வசனம் இருக்கிறது. ஆகவே மனுஷர்கள் இந்த பூமியில நீங்கள் ஒருவர் குற்றம் சாட்டாமலும் குற்றம் கண்டுபிடிக்காமலும் வாழ்வதற்கு சாந்த குணமுள்ளவர்களாயிருங்கள். அதாவது குற்றம் சாட்டத்துக்கு முன்னால உன்னுடைய கண்ணை பார். இயேசுநாதர் சற்று கேலியாக சொல்கிறார். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். 3வது வசனம், நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரன் நோக்கி, நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? எவ்வளவு அழகான ஒரு நீதி வார்த்தை இது. அதாவது ஒரு ஆள் கண்ணில் ஏதோ ஒரு தூசி இருந்தது, அவன் கண்ணை கசிக்கிட்டே வந்து எதிரில் இருக்கிற ஆளை பார்த்து சொல்றான், இந்த வீட்டினுடைய கூரையில் இருக்கிற பெரிய தூலம் உத்திரம் என்று சொல்லுவார்கள், ஒரு நீண்ட மரத்துண்டு, அது உன் கண்ணில் இருக்குதுன்னு அவன் சொன்னான். சொல்ற ஆளு கண்ணை கசிக்கிட்டே இருக்கான். ஏன்னா அவன் கண்ணில் ஒரு சின்ன துரும்பு இருக்கு, ஏதோ ஒரு தூசி விழுந்துடுச்சு. அப்போ ஏசுநாதர் சொல்றாரு, உன் கண்ணில் இருக்கிற துரும்பை நீ கவனிக்கல, தூசியை கவனிக்கல, மற்றவன் கண்ணில் கூரையில் இருக்கிற உத்திரம் குறுக்க நிற்கிற மாதிரி நீ பார்க்கிறாயே, இது நியாயமா என்று கேட்கிறார். அதாவது நியாயம் தீர்க்கிறவர்கள் தங்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் கவனிக்க மாட்டாங்க, பிறருடைய பாவங்களையும் குற்றங்களையும் பெரிதுபடுத்தி பார்ப்பாங்க. கற்பனை செய்து பாருங்களேன், நம்ம கண்ணு சைஸ் எவ்வளோ, நம்முடைய வீட்டின் மேலே கூரையில் இருக்கிற உத்திரம் அது எவ்வளோ பெரியது, அவ்வளோ பெருசு கண்ணில் இருக்குதுன்னு எதிரில் இருக்கிறோன்னு சொல்கிறான். ஒரு காலம் இதை உங்களால்
புரிந்து கொள்ள முடியலனாலும் அல்லது ஒரு மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாலும் அந்த அளவுக்கு குறை சொல்றவன் இருக்கான். இயேசு கிறிஸ்து நியாயமா தான் சொல்றார். அவனுடைய கண்கள்ல கூரையில் இருக்கிற உத்திரம் இருக்கிறதாக சொல்கிறான். அவ்வளோ பெரிய மரத்துண்டு உன் கண்ணிலே இருக்கிறது என்று சொல்றான். குற்றம் காணுகிறவர்கள் சிறிய கண்ணுக்கு தெரியாத புலப்படாத ஒன்றை கூட அவர்கள் மேக்னிஃபையிங் கிளாஸ் என்று சொல்லுவாங்க, பூத கண்ணாடின்னு, அதை வச்சு காட்டி பெருசா காட்டுவோம். பாரு இவ்வளோ இருக்கு. இன்றைக்கு குடும்பங்களில் தாய்மார்கள் தங்களுடைய அக்கத்து பக்கத்து வீட்டு ஜனங்களை, பெண்களை, இல்லாத பொல்லாதவைகளை எல்லாம் பெருசா சொல்லுவாங்க. இல்லாததை ஊருக்கே தெரியும்படி சொல்லிடுவாங்க, அவமானப்படுத்திடுவாங்க. சமுதாயத்தில் இப்படிப்பட்ட குற்றங்கள் மலிந்து இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆகவே என் அன்பு சகோதரர்களே, நீங்கள் நியாய தீர்ப்பிலே சிக்கிக் கொள்ளாதபடிக்கு, நீங்கள் சமுதாய வாழ்க்கையில் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு முடிந்தவரை நீங்கள் மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்க்காதிருங்கள். Do not judge them. There may be a fault, there may be a mistake, there may be a dot. அதை பார்த்துட்டு அது எதுக்காகன்னு தெரியாம நீ பேசிடக்கூடாது. ஒரு ஆள் பனைமரத்து அடியில் நின்று சொம்பை எடுத்து பால் குடிச்சு கொண்டிருந்தார். தூரமா வந்த ஒரு ஆள் அந்த ஆள் மரத்தில் இருக்கிற கல்லை இறக்கி குடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு நினைச்சார். அவர் அப்படி நினைக்கிறதுல தப்பு இல்லை. கிட்ட வந்து பார்த்தா அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அதை விட அந்த மனுஷங்கிட்ட அந்த சொம்புல என்ன வச்சு குடிக்கிறீங்கன்னு கேட்டிருந்தா அவர் சொல்லியிருப்பார். ஆனா இந்த ஆளு அவங்ககிட்ட பேசவும் இல்லை, கிட்ட வரவும் இல்லை, தூரத்துல இருந்தே சொல்ல ஆரம்பிச்சுட்டான், அவன் கள்ள குடிக்கிறான், அவன் இவ்வளவு வச்சிருக்கான், இவன் அவனை வச்சிருக்கான். இப்படிப்பட்ட கதை உலகம் முழுதும் நம்முடைய கிராமங்கள்ல, தெருக்கள்ல, வீடுகள்ல எத்தனை பேருடைய வாழ்க்கையை பாழாக்குறது. அதே போல இளைஞர்கள் மத்தியில, வாலிப பிள்ளைகள் மத்தியில, குழந்தைகள் மத்தியில கூட இந்த குற்றம் சாட்டுகிற குணம் பெரியவரிடத்திலிருந்து ஒரு வியாதியை போல தொற்றிக்கொள்வதை நாம் பார்க்கிறோம். ஒரு லாயர், ஒரு வழக்கறிஞர், அவர் என்கிட்ட வந்தார். சார், நீங்க சொல்றத பார்த்தா அப்போ இவ்வளோ நீதிமன்றங்கள், இவ்வளோ லட்சக்கணக்கான வழக்குகள், இவ்வளோ காரியங்கள்லாம் நம்ம சுத்தி இருக்க, அப்போ நீதிமன்றங்கள் குற்றவாளிகளை கண்டுபிடித்து தண்டனை கொடுத்தா தானே சமுதாயம் சீரா இருக்க முடியும். அப்போ இயேசுநாதர் நீங்க குற்றவாளிகள் ஆகாதிருங்கள், குற்றவாளிகளாக ஆக்காதிருங்கள் அப்படி நீங்க சொல்றீங்களே அப்படின்னு சொல்றீங்க. சகோதரர்களே, இயேசு கிறிஸ்து சொன்னது இண்டிவிஜுவல் மேட்டர். ஒரு மனிதன் சக மனிதன் மீது காரணம் இல்லாமல் குற்றம் சாட்டுகிற காரியங்களை நீங்க செய்யாதிருங்க. ஆனா சமுதாயம் என்று வரும்போது அவர்கள் மத்தியில் நீதிமன்றங்களை அமைத்து அந்த நீதிமன்றங்களில் சட்ட ரீதியாக குற்றச்சாட்டுகளை நிரூபித்து தண்டனைகளை கொடுப்பதில் பைபிள் எப்பொழுதும் தவறவில்லை. இன்னைக்கு உலகம் முழுதும் இருக்கிற நீதிமன்றங்கள், நீதி சட்டங்கள் இந்த பைபிளை பேஸ் பண்ணி தான் எழுதப்பட்டிருக்கு. இல்லைன்னா மனுஷனுக்கு தெரியாது நீதி சட்டம்னா என்னன்னு. ஆல் த கோர்ட்ஸ் பேஸ்ட் ஆன் பைபிள் டாக்டர். All the laws in the court, they are taken from the Bible only. ஆகவே நீதிமன்றங்களில் வழக்குகளை விசாரித்து தண்டனைகளை கொடுப்பதற்கு அதற்கான இடம் இருக்கிறது. அதற்கான வசனங்கள் ஏராளம் உண்டு. உபாகமம் 16ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள், நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 23வது வசனம், நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 1 வசனம், ஒரு 3 வசனம் தோராயமாக உங்களுக்கு கொடுத்த. அதாவது சமுதாயத்தில் நீங்கள் நியாயாதிபதிகளை நியமிக்க வேண்டும். யூ மஸ்ட் அப்பாயிண்ட் ஜட்ஜஸ். நம்ம 1 சாமுவேல்லாம் நம்ம படிக்கிறோம் நியாயாதிபதிகள். 1 சாமுவேலுக்கு முந்தைய புத்தகம் நியாயாதிபதிகள். ஜட்ஜஸ்னே ஒரு புக் இருக்கு பைபிள்ல. அப்போ நியாயாதிபதிகளை நியமித்தால் நியாயங்களை அவர்கள் சொல்லலாம். ஆனா
நியாயாதிபதிகளை நியமித்தாலும் நியாயங்களை பைபிள் சொல்லும். when the judges were appointed, they have to follow God's law. தேவன் வழங்கிய சட்டங்களை தான் பயன்படுத்தணும். இப்படி தான் பழைய ஏற்பாட்டில் இருந்தது. ஆனால் இன்றைக்கு ஜாதிக்காக, நிறத்துக்காக, ஆட்சிக்காக சட்டங்களை மாற்றி மனிதர்களை அடக்கி ஒடுக்கி அவர்களை கீழ்ப்படுத்தி முதல் தர குடிமக்கள், மூன்றாம் தர குடிமக்கள், ஜாதியின் மேலே ஒடுக்குதல், இதெல்லாம் மனுஷர்கள் செய்கிறாங்க. அதனால் நான் அந்த வழக்கறிஞர்கிட்ட சொன்னேன், அஃப்கோர்ஸ் பைபிள் அப்ரூவ்ஸ் ஜட்ஜஸ், த கோர்ட் ஆஃப் ஆர்டர்ஸ், த லாஸ், இதெல்லாம் இருக்கு. என் அன்பு சகோதரர்களே, மற்றவர்களை நீங்கள் குற்றவாளிகளாக ஆக்குவதற்கு முன்பு நீங்கள் அதை குறித்து பேசுவதற்கோ உங்கள் விரலை சுட்டி காட்டுவதற்கோ ஜாக்கிரதையாக இருங்கள். இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல நமக்கான ஒரு சமுதாய எழுச்சி, சமுதாய புரிதலை நமக்கு உருவாக்குகிறார். இதை சொல்லிட்டு அவர் சொன்ன உதாரணம் தான் ரொம்ப அழகா இருக்கு. உன் கண்ணில ஒரு சிறிய துரும்பை வைத்துக்கொண்டு இன்னொருத்தன் கண்ணில் கூரையில் இருக்கிற உத்திரம் இருக்கிறது என்று நீ சொன்னீன்னா அது எவ்வளோ அபத்தமாக இருக்கும். அதுதான் அப்போ உன் கண்ணை நீ கரெக்ட் பண்ணாதான் பிறனுடைய கண்ணை நீ கரெக்ட் பண்ண முடியும். உன் வாழ்க்கையை நீ சீர்படுத்தினா தான் மற்றனுடைய வாழ்க்கையை குறித்து சீர்படுத்த நீங்கள் முயற்சிக்கலாம். ஆனால் நீதிமன்றங்கள் அப்படியே நடக்குது. எல்லா நீதிபதிகளும் எல்லா வழக்கறிஞர்களும் யாருக்காக பேசிக்கொண்டிருக்கிறாங்க, யாரை விடுதலை செய்கிறாங்க, இதெல்லாம் நம்ம சமுதாயத்தில் பார்க்கிறோமே. அங்கே ஜாதி இருக்கிறத பார்க்கிறோமே, ஏழைகள் புறக்கணிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோமே. அதனால தான் பைபிளை நீங்கள் படிக்க வேண்டும். பைபிளில் தேவனுடைய நீதியை தெரிந்து கொள்ள வேண்டும். பைபிளில் தேவன் கொடுத்திருக்கிற நீதி சட்டங்களை புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது மத்தேயு 7ஆம் அதிகாரம் 5வது வசனம். மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். இந்த இடத்துல நியாயம் இருக்கிற அந்த மதிக்கெட்ட ஆளை, அந்த துரோகிய, அந்த துணிகரம் உள்ளவனை இயேசு என்னன்னு சொல்றார் பார்த்தீங்களா? ஹிப்போக்ரேட்ன்றார். மாயக்காரனே. மாயக்காரன்னா வேஷதாரியன்னு அர்த்தம். அதாவது வெளி தோற்றத்தில் ஒரு மனுஷன் நீதிபதியாக இருப்பான், ஆனால் அந்தரங்க வாழ்க்கையில் மகா மோசமான எல்லா அக்கிரமங்களையும் செய்கிறவனாக இருப்பான், லஞ்ச லாவணிங்களை வாங்குறவனாக இருப்பான், அசுத்தங்களை நடப்பிக்கிறவனாக இருப்பான், விபச்சாரம் செய்கிறவனாக இருப்பான், லஞ்சம் வாங்குறவனாக இருப்பான். அதனால என் அன்பு சகோதரர்களே, நீங்கள் உங்கள் அந்தரங்க வாழ்க்கையை சரி பண்ணி கொண்டு உங்கள் மாய வாழ்க்கையிலிருந்து வெளியே வந்து நீதியை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். எப்படி இருந்தாலும் ஒரு மனிதனால இன்னொரு மனிதனை நியாயம் மட்டும்தான் தீர்க்க முடியும். தண்டனையை தேவன் தான் கொடுப்பார். தண்டனை மனுஷன் கொடுக்கிறதா நினைச்சா அது பேருக்கு தான். நித்திய தண்டனையை தேவன் ஒருவர் தான் தருவார். தி இட்டர்னல் ஜட்ஜ்மெண்ட்ன்றது தேவன் கையில் இருக்கு. அவர் விரும்பினால் மட்டுமே நாம் அதை பெற முடியும். இப்பொழுது 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 10வது வசனம் கையில் பேனா இருந்தால் குறித்து கொள்ளுங்கள். ஏனென்றால் கவனிங்க, சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். நித்திய நியாய தீர்ப்பு தொடங்கும் போது இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியாக இருக்கிறார். நாம் நல்லது செய்தாலும் கெட்டது செய்தாலும், நன்மைக்காவது தீமைக்காவது, இரண்டுக்குமே நாம் எழுந்து தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று சொல்கிறார். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 11 முதல் சில வசனங்களை வாசிக்கிறேன். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும்
அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. கவனிங்கள், மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது கவனிங்கள், புத்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புத்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. புத்தகங்கள் திறக்கப்பட்டது என்பது பழைய ஏற்பாடு, ஜீவ புஸ்தகம் என்பது புதிய ஏற்பாடு. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். அப்படியானால் உலகத்தினுடைய நியாய தீர்ப்பு மன விருப்பத்தின்படி, மன யோசனையின்படி இல்லை, பைபிளில் எழுதியிருக்கிற வார்த்தைகளின்படி தான், சட்டப்படி தான் மனுஷனுக்கு நியாய தீர்ப்பு உண்டு. 13வது வசனம். ஒரு கேள்வி நீங்க கேட்கலாம், உயிரோடு இருக்கிறவனா கோர்ட்டில் பிடிச்சிட்டு வந்து நியாயம் தீர்ப்பு செய்யலாம், செத்த ஆளுக்கு என்ன செய்வீங்க? ஆண்டவர் சொல்றாரு, நீ உயிரோடு இருக்கிறவனை மட்டும்தான் செய்ய முடியும், ஆனால் தேவனால செத்து மண்ணிலே மறைந்து போனவனையும் எழுப்பி கொண்டு வர முடியும்னு சொல்றார். பாருங்கள் 13வது வசனம். சமுத்திரம் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்கள் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன, யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின் படியே நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய 2வது வருகையில் நியாய தீர்ப்பு அடையும் போது உயிரோடு இருக்கிற மனிதனும் நமக்கு முன்பாக மரித்தவர்களும் அதற்கு முன்பாக சாம்பலாக தூசியாக கடலில் வீசப்பட்டவர்களும் எழுந்திருப்பார்கள் என்று சொல்லுகிறார். ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட். இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியாக வெள்ளை சிங்காசனத்திலே அமர்ந்து, இது ஒரு அழகான காட்சி. அதன் அர்த்தம் என்ன? அந்த வெள்ளை சிங்காசனம் ஒரு சிறு அழுக்கையும் காட்டாமல், ஒரு மாசை காட்டாமல் தேவ நீதியையும் பரிசுத்தத்தையும் நமக்கு காட்டுகிறது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நியாய தீர்ப்பு மனுஷனுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் படிக்கின்றோம். ரோமருக்கு எழுதிய நிருபம் 13வது அதிகாரம் 10வது வசனம். அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. இந்த நியாய பிரமாணம் அன்பின் பிரமாணமாக இருக்கிறதுனால நீங்களும் நானும் அன்பின்படி நடக்கிறவர்களா இருந்தால் நமக்கு நியாய தீர்ப்பு இல்லை. நீங்கள் எவ்வளோ சட்டம் உலகத்தில் இருந்தாலும், உதாரணமாக இந்தியாவில் சட்டங்கள் 6000க்கு மேலே இருக்குது. ஒவ்வொரு நாடும் அந்த மாதிரி சட்டங்களை வகுத்து எழுதி வச்சுருக்கான். பழைய ஏற்பாட்டில் 613 சட்டங்கள் இருக்கு. செய்யாதேன். அத்தனை சட்டங்களும் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்ற அந்த கருத்தின் கீழே நீங்கள் வந்துட்டீங்கன்னா, அந்த அன்பின் கீழே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நியாய தீர்ப்பு இல்லை. உன் சகோதரனிடத்தில் நீ அன்பு கூர்ந்தால், தேவ அன்பு கூர்ந்தால், நீ நியாய தீர்ப்பிலிருந்து விலகி இருக்கிறாய். என் அன்பு சகோதரர்களே, எவ்வளவு பெரிய குற்றங்களையும் அன்பு மன்னிக்கும், அன்பு மறந்து விடும், அன்பு உங்களை அணைத்துக் கொள்ளும். ஆகவே அன்பின் மக்களாக வாழ உங்களை ஆசீர்வதித்து இந்த நற்செய்தி இங்கே நிறைவு செய்கிறேன். அன்பான தகப்பனே, எங்கள் கண்களில் எப்படிப்பட்ட மாசு இருக்கிறது, தூசி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள எங்கள் ஆத்மாவுக்கு உதவி செய்திரலும். சகோதரர்களை கண்டு அவர்கள் கண்களில் உள்ள உத்திரத்தை நாங்கள் பேசாமல், அதை குறித்து விமர்சனம் செய்யாமல், எங்களை நாங்கள் பரிசுத்தமாக்கிக் கொள்ளவும், சகோதரிடத்தில் மன்னிப்பை வழங்கவும் எங்களுக்கு உதவி செய்திரலும். கேட்ட மக்களை ஆசீர்வதியும், மன தெளிவை தாரும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேடும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255000882. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும்
உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்?